வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது பீமா அப்படின்ற ஒரு கன்னட மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல துனியா விஜய் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இது ஒரு ராவான கேங்ஸ்டர் டிராமா அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு லொக்காலிட்டியில இருக்கக்கூடிய ரெண்டு கேங்ஸ், அதுல ஒரு கேங் வந்து பிளாக் டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரோட கேங்கு. இந்த கேங் வந்து அந்த ஏரியாக்குள்ள வந்து ட்ரக்ஸ், போதைப் பொருட்கள் இது எல்லாத்தையுமே வந்து பரப்பணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்டென்ஷனோட இருக்காங்க. அண்ட் அதை வச்சு பிசினஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான போதைப் பொருட்களை தடுக்கணும்னு நினைக்கிற ஒரு கேங் தான் வந்து நம்ம துனியா விஜயோட கேங். அந்த பிளாக் டிராகன் யாரு, துனியா விஜய் யாரு, அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ரைவல்ரி எப்பத்துல இருந்து உருவாச்சு, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்களோட அந்த ஆசை அப்படின்றது நிறைவேறிச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட அந்த இன்ட்ரடக்ஷன் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த லொக்காலிட்டியை காட்டின விதமா இருக்கட்டும், அச்சுத் குமாரோட கேரக்டரா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நீட்டா டிசைன் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அங்க என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமாவே ஸ்டார்டிங்ல நகரும். அண்ட் ஆல்சோ இதுல அந்த வில்லனா வரக்கூடிய அந்த பிளாக் டிராகன், அந்த பிளாக் டிராகன் எப்படி வந்து எவால்வ் ஆனா அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அண்ட் துனியா விஜய் எப்படி இந்த கதைக்குள்ள வராரு அப்படின்றதுமே ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கிளாஷ், அந்த ஏரியால நடக்கக்கூடிய ஃபைட்ஸ், இது எல்லாமே ரொம்ப நீட்டாவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்து வழியா ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் அப்படின்றதுமே சொல்லியிருப்பாங்க. அதாவது சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அதனால பாதிக்கப்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களை வந்து ரொம்ப டீடைல்டாவே காட்டியிருப்பாங்க. அண்ட் கடைசியா நடக்கக்கூடிய அந்த மெயின் கிளாஷ், அதோட ஸ்டன் கொரியோகிராஃபி அப்படின்றதுமே நீட்டா இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட கேரக்டர் ஆர்க்ஸ் அப்படின்றதெல்லாம் ஸ்டார்டிங்ல பயங்கரமா எலிவேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர்ஸ்லாம் பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணல. ஒரு கட்டத்துக்கு மேலேயே இந்த கதை வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் டெம்ப்ளேட்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ரொட்டீனான விஷயங்கள் தான் இந்த கதையில நடந்துட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் யார் இறக்க போறா, அண்ட் எதனால இந்த ரிவெஞ்ச் திருப்பி வந்து பயங்கரமா போக போகுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ப்ரெடிக்டபிள் இருந்துச்சு. அண்ட் தேவையில்லாத சாங்ஸ் அப்படின்றதெல்லாம் உள்ள வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கமர்ஷியல் விஷயங்களை ப்ராப்பரா கம்மி பண்ணிட்டு ரொம்ப ஒரிஜினாலிட்டியோட இந்த கதையை சொல்லியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வயலண்டான காட்சிகளும் இருக்கு, அண்ட் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.